டெல்லி ரயில் நிலையத்தில் ஏராளமான பயணிகள் ஒன்றா கூடி கூட்டம் அதிகமாகி மக்கள் மூச்சுத்திணறல் உண்டாகி கூட்ட நெரிசலில் கிட்டத்தட்ட 18 பேர்கள் இறந்த இந்த சம்பவங்கிறது இந்த நாட்டையே இப்போ உலுக்கியிருக்கு. மகா கும்பமேளா ஆரம்பித்ததுலேருந்தே எவ்வளோ தூரத்துக்கு பக்தி மயம் இருக்கோ அவ்வளோ தூரத்துக்கு பார்த்திங்கன்னா விபத்துகளோட மயமும் பார்த்திங்கன்னா அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. அது இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த நாட்டையே ரொம்ப அச்சுறுத்தக்கூடிய ஒன்றாவும் மாறிக்கிட்டே இருக்குது. மகா கும்பமேளாவில் கூட்ட நெரிசலில் இறந்த மக்களுடைய எண்ணிக்கை, அதை பார்க்க போகிறதுக்காண்டி போகிற வாகனங்களோட விபத்துகளோட எண்ணிக்கை, அதில் இறக்கக்கூடிய நபர்களோட எண்ணிக்கைன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இந்த கும்பமேளா தொடங்குனது ஏகப்பட்ட கலவரங்களும் ஏகப்பட்ட விபத்துகளும் இங்கேருந்து ஓடிட்டே தான் இருக்குது. இதுக்கிடையில் மகா கும்பமேளாவுக்கு போகக்கூடிய பயணிகள் ஏற்கனவே ரயில் கிடைக்காம ஏசி கோச் முதற்கொண்டு உடச்சி முன்பதிவு செய்யப்படாத இருக்கைகள் கூட போய் தங்களோட ஆக்கிரமிப்புகளை காட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் தான் இந்த டெல்லி விபத்துங்கிறது ரொம்ப அச்சுறுத்தக்கூடிய ஒன்றா இருக்குது. மகா கும்பமேளாவுக்கு போகிறதுக்காக நேற்று டெல்லி ரயில்வே நிலையத்தில் பயணிகள் 14, 15 இந்த 2 நடைமேடைகள்லேயும் கூடியிருந்திருக்காங்க. கூடியிருந்த நேரத்தில் கூட்ட நெரிசல் அதிகமாக இருக்குது. கூட்ட நெரிசல் அதிகமான நேரத்தை திடீர்னு பார்த்தீங்கன்னா 14, 15 வரக்கூடிய ரயில்கள்ங்கிறது வேற ஒரு மாற்று நடைபாதையில் வந்ததுனால மக்கள் ஓட ஆரம்பிச்சிருக்காங்க. ஓட ஆரம்பிச்சதில் கூட்ட நெரிசலில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 18 பேர் இறந்திருக்காங்க, 3 குழந்தைகள் உட்பட. இதில் பார்த்தீங்கன்னா 10 பேர் இன்னும் காயமடைஞ்சிருக்காங்க. காயமடைஞ்சதுக்கு இப்போ மிகப்பெரிய எதிர்ப்புகளை எதிர்க்கட்சிகள் வச்சுக்கிட்டு வர்றாங்க. இந்த கும்பமேளாங்கிறது மக்கள் நல்லா இருக்கணும், மக்களுடைய நலனுக்காகவும் ஒரு ஆன்மீக வழிபாடாகவும் இருந்தாலுமே கூட சரியான போக்குவரத்து வசதியோ சரியான ரயில்வே வசதிகளோ இல்லாமல் மக்கள் தினம் இப்படி அல்லாடிக்கிட்டு இருக்குதுங்கிறது ரொம்ப சிரமமாக இருக்குது. இது என்ன மாதிரியான பொறுப்போடு இங்கே அரசு செயல்பட்டுக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது எதிர்க்கட்சிகள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கு ரயில்வே துறையிலிருந்து செல்லப்பட்ட கருத்துங்கிறது என்னென்னா, மாற்றுப்பாதையில் ரயில் வந்தது ஒரு காரணம், அது போகவே பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் தாமதமாக வந்தது இன்னொரு காரணம். முன்பதிவு செய்யப்படாத 500 டிக்கெட்டுகள் விற்பனையாகி கூட்ட நெரிசல்ங்கிறது அதிகமாக இருக்குது. இதனால தான் மக்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு அவலம் ஏற்பட்டிருக்குது. இந்த நிலையில் கும்பமேளாவுக்கு போகிறக்காண்டி டெல்லியில் கூட்ட நெரிசலில் சிக்கி விபத்துக்குள்ளாகி உயிரிழந்த மற்றும் காயமடைந்தோர் அனைவருக்கும் பிரதமர் மோடி தன்னுடைய வருத்தத்தை தெரிவித்திருக்கிறார்.